2026 T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணியின் அரையிறுதி கனவு இன்னும் உயிர்ப்புடன் இருப்பதற்கு இங்கிலாந்து அணி ஒரு முக்கிய காரணமாக மாறியுள்ளது. சூப்பர் 8 சுற்றில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பரபரப்பான போட்டியில் நியூசிலாந்து அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வீழ்த்தியது. இங்கிலாந்தின் இந்த வெற்றி தொடரை விட்டு வெளியேறும் நிலையில் இருந்த பாகிஸ்தான் அணிக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துள்ளது. And scoops it all away, a remarkable shot into the screen all the way for 6, breaks the screen. What a talent Harry Brook is. கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன்களை எடுத்தது. பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணிக்கு ஆரம்பத்தில் சவால்களே காத்திருந்தன. ஆனால் கடைசி நேரத்தில் வில் ஜாக்ஸ் மற்றும் ரஹான் அகமது ஆகியோர் அதிரடியாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். இங்கிலாந்து அணி 3 பந்து மீதம் இருக்கையில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. ஒருவேளை நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றிருந்தால் பாகிஸ்தான் அணி நேரடியாக தொடரை விட்டு வெளியேறி இருக்கும். ஆனால் இங்கிலாந்து வெற்றி பெற்றதால் பாகிஸ்தான் அணிக்கு அரையிறுதி வாய்ப்பு இன்னும் மிச்சம் உள்ளது. பாகிஸ்தான் அணி தனது கடைசி சூப்பர் 8 போட்டியில் இன்று சனிக்கிழமை இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. இங்கிலாந்து செய்த உதவியை பாகிஸ்தான் அணி பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் இன்றைய தினம் நடைபெறுகின்ற போட்டியில் பாகிஸ்தான் அணி சாதாரண வெற்றியை பெற்றால் போதாது, ஒரு இமாலய வெற்றியை பதிவு செய்ய வேண்டும். ஏனெனில் புள்ளிப்பட்டியலில் நியூசிலாந்து அணி 3 புள்ளிகளுடன் இருந்தாலும் அந்த அணியின் நிகர ரன் ரேட் வலுவான நிலையில் உள்ளது. மறுபுறம் பாகிஸ்தான் அணி மைனஸ் ரன் ரேட்டில் பின்தங்கியுள்ளது. இன்றைய தினம் நடைபெறுகின்ற போட்டியில் இலங்கையை வீழ்த்தினால் பாகிஸ்தான் அணியும் 3 புள்ளிகளை பெறும். அப்போது ரன் ரேட் மட்டுமே அரையிறுதிக்கு செல்லும் அணியை தீர்மானிக்கும். ஏற்கனவே இங்கிலாந்து அணி முதல் நிலையில் உள்ளது. பாயிண்ட்ஸ் டேபிளில் 2வது நிலையில் உள்ள நியூசிலாந்து அணியின் ரன் ரேட்டை முந்த வேண்டுமானால் பாகிஸ்தான் அணி பின்வரும் 2 விஷயங்களை செய்தே ஆக வேண்டும். பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்தால் ஒரு பெரிய ஸ்கோரை குவித்துவிட்டு இலங்கை அணியை குறைந்தது 65 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்த வேண்டும். இரண்டாவதாக பாகிஸ்தான் பேட்டிங் செய்தால் இலங்கை அணி நிர்ணயிக்கும் இலக்கை பாகிஸ்தான் அணி வெறும் 13 ஓவர்களில் அடித்து வெற்றி பெற வேண்டும். இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் எடுக்கும் ரன்களை பொறுத்து இந்த இலக்குகள் சற்று முன்னும் பின்னும் மாறலாம். ஆனால் தோராயமாக 65 ரன்கள் வித்தியாசம் அல்லது 13 ஓவர்களுக்குள் வெற்றி என்பது பாகிஸ்தான் அணிக்கு மிக மிக அவசியமான ஒன்றாகும். ஏற்கனவே சூப்பர் 8 சுற்றில் பாகிஸ்தான் அணி இங்கிலாந்திடம் தோல்வி மற்றும் நியூசிலாந்துடனான போட்டியில் மழையால் ரத்து என தடுமாறி வந்த பாகிஸ்தான் அணிக்கு இதுவே கடைசி வாய்ப்பாகும். இலங்கை அணி ஏற்கனவே தொடரை விட்டு வெளியேறிவிட்டதால் எந்தவித நெருக்கடியும் இன்றி விளையாடும். எனவே பாகிஸ்தான் அணிக்கு இன்றைய போட்டி மிகப்பெரிய சவாலாக இருக்கும்.